கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். யாத்ராமம் புஸ்தகம், நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் 2வது புத்தகம், யாத்ராமம் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். அதாவது கர்த்தர் சொல்லுகிறார், மோசேயினுடைய அந்த குழுவினிடத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் நடுவிலே, எவர்கள் நடுவிலே? எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து நான் மீட்டு கொண்டு வந்த, உன் மூலமாக உன்னை வைத்து மீட்டு கொண்டு வந்த அந்த ஜனங்கள் நடுவிலே நான் வாசம் பண்ணும்படிக்கு, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குங்கள். நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரின்படியும் அதனுடைய எல்லா தட்டுமுட்டுகளின்படியும் மாதிரியின்படியும் அதை செய்வீர்களாக. நான் ஏற்கனவே உங்களுக்கு வெளிப்படுத்தல் விசேஷத்தில் அந்த முன்னுரையிலே வாசித்தேன் அல்லவா, செய்திகள் கொடுத்தேன் அல்லவா, தகவல்கள். அதிலிருந்தே நான் ஆரம்பித்திருக்கிறேன். மனிதன் எதற்காக உண்டாக்கப்பட்டான் என்றால், அவன் தேவனுடைய மூச்சு, அவன் தேவனுடைய பேச்சு, தேவன் மிக மிக தன்னுடைய சிருஷ்டிப்பிலே விரும்புகிற தனது பிள்ளை அவனோடு எப்பொழுதும் இருக்கும்படியாக என்று சொன்னேன். ஆகவே அவர் ஓய்வெடுக்கிற முதல், அவருக்கு 7ஆம் நாளாக இருந்தாலும் இவனுக்கு அது முதல் நாளாக அது மாறிப்போனது. அந்த அளவிற்கு உங்களையும் என்னையும் அவர் நேசித்து வைத்திருக்கிறார் என்பதுதான் இங்கே நான் உங்களுக்கு தருகின்ற விடயம். இதை காலகாலங்களிலே மருவி தேவனை விட்டு மிக மிக பிரிந்து போய்விட்டார்கள் ஜனங்கள். நான் அது எங்கெங்கெல்லாம் இந்த நிகழ்ச்சி நடந்தன என்பதை நான் உங்களுக்கு திரும்ப சொல்லுகிறேன். அப்போ இப்ப பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லுகிறார், மறுபடியும் ஜனங்களை ஒரு கூட்டமைப்புக்குள் கொண்டு வருகிறார். கூட்டமைப்புக்குள் கொண்டு வருகிற பொழுது அவர் இந்த வேத பகுதியை அவர் சொல்லுகிறார் பாருங்கள், நான் அவர்கள் நடுவிலே வாசம் பண்ணணும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா? உங்களுக்கு மனிதன் உண்டாக்கப்பட்டதனுடைய நோக்கம், தேவனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சுதா? ஆனா தேவனுடைய நோக்கம் என கெட்டு போயிருக்கலாம். தேவனுடைய நோக்கம் கொஞ்ச நாள் அது குறைபட்டு இருக்கலாம். ஆனால் அவருக்குள், அதாவது தேவனுடைய நோக்கம் என்றால் தேவனுடைய சிருஷ்டிப்பா இருந்த அந்த மனிதன் வேணா கெட்டு போயிருக்கலாம். ஆனால் தேவனுடைய நோக்கம் அது கெட்டு போகவில்லை. மனிதனை குறித்து தேவன் வைத்திருந்த நோக்கம் கெட்டு போகவில்லை. ஆனால் மனிதன் கெட்டு போனான். குயவன் வீட்டுக்கு போய் சொல்லுகிறார் எரேமியாவை. அந்த குயவன் வீட்டுக்கு போகிற பொழுது அந்த சக்கரத்திலே வைத்து குயவன் மண்பாண்டத்தை செய்து கொண்டே இருக்கிறான். அந்த மண்பாண்டம் அப்படியே வந்து கொண்டு இருக்கிறது. இப்படி வந்து கொண்டே இருக்கிற பொழுது திடீரென அந்த மண்பாண்டம் கெட்டு விடுகிறது, உடைந்து விடுகிறது, அல்லது சரியில்லாமல் இருக்கிறது. அதற்கு என்ன காரணம் என்று பார்க்கிறான். அதற்குள் கல்லோ அல்லது ஒரு முள்ளோ அல்லது தேவையற்றதோ இருந்தால் தன்னுடைய எண்ணப்படி, தன்னுடைய இஷ்டப்படி அது வராமல் போய்விட்டது என்று சொல்லி அதை மறுபடியும் அந்த மண்ணை அதை அடித்து உதைத்து அதை சரி செய்து அதை பிசைந்து மறுபடியும் தன்னுடைய மனதில் விரும்புகின்ற, தான் எண்ணுகின்றபடி அந்த பாத்திரம் வருகிற வரைக்கும் அவன் அதை செய்கிறான். அப்படி என்றால் தான் தன்னோடு வைத்துக் கொண்டு தான் பழகிக் கொள்ள முடியும். அது ஒரு மாதிரி கோணி போய்விட்டதே என்று சொல்லி வைத்து விட்டால் அது தனக்கு வைக்க மாட்டான், எங்கேயாவது அதை தூக்கி கொடுக்க வேண்டியது இருக்கும். நீங்கள் நானும் அப்படி அல்ல, அவரோடு இருக்கும்படியாக. அப்ப இந்த இடத்தில் நாம் சிந்திக்க வேண்டியது அருமையான கருத்துக்கள் இருக்கின்றன. நாம் அவரால் வணையப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அவரால் வணையப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அப்படி நாம் வணையப்பட்டுக் கொண்டு இருக்கிற பொழுது எதுவரைக்கும் அவர் இதயத்தில் நம்மை குறித்து எண்ணுகின்ற எண்ணம் வரைக்கும். நான் எவ்வளவு காலம் உயிரோடு இருக்க வேண்டும் என்று அவர் இதயத்தில் எண்ணினாரோ அந்த எண்ணுகின்ற வரைக்கும், நான் எவ்வளவு காலம் இந்த உச்சிப்புள்ளியில் இருக்க வேண்டும் நினைத்தாரோ, அவர் இதயத்தில் நினைத்தாரோ அந்த நாட்டு முடிகின்ற வரைக்கும். ஆகவே அவர் மனசில் நினைத்தது பிறகு என் வாழ்க்கையில் நான் சரியாக அதற்கு நான் என்னை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான்
அவர் விரும்புகிற பாத்திரமாக, அவர் கிரியை செய்கிற பாத்திரமாக, அவர் அற்புதம் நமது மூலமாக செய்கிற பாத்திரமாக நாம் மாற முடியும். ஒரு கொல்லன், நீங்கள் அந்த தங்கத்தை ஆபரணங்களாக வடிவமைக்கக்கூடிய ஒரு கொல்லன் செய்கின்ற அந்த தட்டானிடத்தில் நீங்கள் சென்றால், அவன் தான் அந்த தங்கத்தில் இருக்கக்கூடிய களிம்பை அவன் முதலாவது வெப்பத்தின் மிகுதியினாலே அந்த களிம்பை அடித்து அது வெளியே எடுத்து விடுவான். அந்த களிம்பு அதற்குள் இருக்குமானால் இவன் விரும்புகிறதான ஆபரணமாக, அணிகலன்களாக அது வராது. ஆகவே அந்த தங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த களிம்பு வெட்டி எடுக்கப்பட்டது, அந்த உலகத்திலிருந்து வெட்டி எடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு விசுவாசிகளும் இந்த உலக பிராரமாக வீழ்ந்து போன உலகத்திலிருந்து அவர்கள் வெட்டி எடுக்கப்பட்டு சபைக்கு வருகிறார்கள். வருகிற இடத்துல அவர் நல்ல முறையில் ஆக வேண்டும் என்றால் அங்கே நல்ல ஊழியக்காரர்கள், தேவ ஆவியினால் பிரசங்கம் பண்ணக்கூடிய, பிரசங்கம் பண்ணுகிறபடி நடக்கக்கூடிய, சத்தியத்தினுடைய விரும்பியாக இருக்கக்கூடிய ஊழியக்காரனுடைய கையில் இருந்தால்தான் இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு வந்திருக்கக்கூடிய அந்த மனிதர்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய களிம்புகள் அகலும். இல்லை என்றால் அது அப்படி கூடிக்கொண்டிருக்கும். தேவன் விரும்புகிற பாத்திரமாக, ஆபரணமாக, அணிகலமாக ஒரு நாள் வராது. இன்னைக்கு அப்படித்தான் வந்து விடுகிறது. வருகிறவர்களை அறவுரையாக, அவனை வந்த உடனே ஏதோ ஒரு சந்தோஷம் பரவசத்தில் ஊன்னு சொன்ன உடனே ஒரு காணிக்கையை கொடுப்பான், அதை கொடுப்பான். இந்த இதுக்கு ஒரு வண்டி லோடு மண் அடிச்சு தந்துடுறேன், இதுக்கு ஒரு லோடு செங்கல் அடிச்சு தந்து அதை செஞ்சிருந்தேன், அப்படி இப்படி சொல்லுவான். நம்மளும் ஆஹா ஓஹோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்காரு, நீ மாவு பிசைக்கிற தொட்டி ஆஸ்வதிக்கப்படும், நீ தண்ணி குடிக்கிற கோலை ஆஸ்வதிக்கப்படும், உன் மாடு 10 குட்டி போடும், உன் ஆடு 20 குட்டி போடும், உன் தலை ஒரு நாள் உன் தலை நிறைக்காது, இப்படின்னு அவனை போட்டு பந்தா பண்ணி அவன், ஏன்னா அவன் காணிக்கை நிறைய கொடுக்குறான், அவன் நிறைய நேர்ந்து விடுறான், நிறைய காரியத்தை செய்கிறான்னு சொல்லி நம்ம வாட்டுக்கு அடிச்சு விடுறோம். எனக்கு வேதனையிலே வேறு வேதனையானது இந்த போதகர்கள் கூட, அந்த ஊழியர்களோட போகின்ற பொழுது சில நேரங்களில் போவேன். மனிதனுடைய மன விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி நிறைய காரியத்தை செய்வாங்க. இப்போ ஒரு கல்யாண பந்தல்னா ஒரு கால் ஊன போவாங்க. அப்போ உடனே அதில் என்ன செய்வாங்கன்னா, அதில் கொண்டு ஒரு மாலை, ஒரு செயினை கொண்டு போடுவாங்க, எல்லாம் அது பண்ணுவாங்க. அதை ஒரு இதாக வச்சுக்கலாம். அது ஒரு காக்கா காலம் ஏதாவது தூக்கி போச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பேன் நான். என் மனசில் அப்படித்தான் ஒரு போட்டோடனே தூக்கி போச்சுன்னா. இப்போ பாருங்க, அதை செய்வாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒவ்வொரு காரியத்தையும் அவங்க சொல்லக்கூடிய அந்த காரியங்களை, இந்த இடம் வாங்கியிருக்க, அந்த வீட்டை கட்ட போகிறேன், அதை கட்டணும்னா உடனே அந்த உவாம இந்த 28ஆம் அதிகாரத்தில் படிப்பாங்க. அந்த நீ மாவு பிசைக்கிற தொட்டி ஆசீர்வதிக்கப்படும், உன ஆடு மாடுகள் ஆசீர்வதிக்கப்படும், உனக்கு அது ஆசீர்வதிக்கப்படும், இது ஆசீர்வதிக்கப்படும், அப்படி இப்படின்னு சொல்லி இந்த ஆசீர்வாதத்தை சொல்லி அடாடாடாடா அவன் மனசு குளிர்ந்து அவன் அள்ளி கொடுத்துருவான் பாருங்க. வாங்கிக்கிட்டு செகஜோதியா ஊழியக்காரன் வந்துடுறான். நான் சொல்றேன் 18 சாவம் அதுக்கு பிறகு இருக்கு, அது எங்க கொண்டு போட்ட? நீ இப்படி செய்யவில்லை என்றால், இந்த வேத வசனத்தின்படி நீ நடக்கவில்லை என்றால் என்ன நடக்கும்? ரெட்டையா குட்டி போட்டு இருக்கக்கூடிய ஆடு அது மலடா தெரியும் அப்படின்னு சொல்றாப்ல. அப்படியே பூத்து கொலிங்கி கொண்டிருக்கிற தென்னை மரத்து கொலைகள் நோய் ஒழிஞ்சு அப்படியே அழிஞ்சு போகும் சொல்றாப்ல. எதனால? இந்த வார்த்தையின்படி நடக்கவில்லை என்றால் உனக்குள்ள போட்டி, பொறாம, சகோதர பகை, இப்படி பலவிதமான காரியங்கள் உனக்குள் இருக்க 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 தேவன் ஆசீர்வதிக்க முடியாது. ஆனா நீ என்ன சொல்லிட்டு வந்துருந்த? டண்டனக்க டனக்கணக்க டனக்கு டனக்கு கணக்கு அப்படின்னு நீ பேசிட்டு வந்துடுற. பைபிளை முழுசா படிக்கிறதுக்கு உனக்கு என்ன வருதா? அந்த ஞானம் வருதா? நான் உண்மையை நான் சொல்லுகிறேன், 100க்கு 98 பேர் அவங்க முழுமையான காரியத்தை வாசிக்கல. ஒன்று நான் வாசிப்பேன், இன்னொன்று யாராவது எனக்கு தெரியாத ஆள் வாசிப்பாங்க. நான் கூட போனவங்க பூரா வாசிக்கல. நான் சொல்லுவேன், நீங்க நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் சரி. ஏன் யோசித்து பாருங்க பிரியமானவர்களே. அப்போ இந்த இடத்தில் நாம் அவர் நமக்குள் வாசம் பண்ணுவதற்கு தகுந்தார்பில் நம்மை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது பரிசுத்த ஸ்தலமாக இருக்க வேண்டும். அது நான் அவர்கள் அடவியல வாசம் பண்ணுவதற்கு. அப்போ இந்த தட்டான் அந்த களிம்பை நீக்குகிறான்.
நீக்கின பிறகு நகையா செஞ்சு அதை பாலிஷ் பண்றான். பாலிஷை எவ்வளவு நேரம் வரைக்கும் பண்றான்? தன்னுடைய முகம் பளிச்சுன்னு அதுல தெரிகிற வரைக்கும் அவன் பாலிஷ் பண்ணிக்கிட்டே இருப்பான். தன்னுடைய முகம் அதுல பளிச்சுன்னு தெரியணும், அது வரைக்கும் அவன் பாலிஷ் பண்ணிக்கிட்டே இருப்பான், தெரிகிற வரைக்கும். அதான் பவுல் சொல்லுகிறாரு, நீங்கள் கிறிஸ்துவின் நிறுவை, கிறிஸ்துவின் நிருபம், கிறிஸ்துவின் மாளிகை, கிறிஸ்துவின் பண்ணை, கிறிஸ்துவின் வீடு, கிறிஸ்துவின் ஆலயம். ஏன்? உலகத்திலிருந்து வெட்டி எடுக்கப்பட்டு நாம் தங்கம் தான், அதுல மாற்றம் கிடையாது. ஆனா நமக்குள்ள களிம்பு இருக்குதே, அந்த களிம்பு அது முழுவதும் அகற்றப்படத்தக்கதாக நம்முடைய வேத தியானம், நம்முடைய பிரசங்கங்கள் அவர்களை வழி நடத்தி சபைக்குள் கொண்டு வந்தால் அவர்கள் ஒரு ஆலமரமாக, ஒரு தூணாக அவர்கள் நின்று கொண்டிருப்பார்கள். ஜெகஜோதியா இருக்கும் அந்த ஆலயம், அந்த சபை அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். அவர்களால் நிறைய பேர்கள் மனம் திரும்புவார்கள். ஆகவே வெட்டி எடுக்கப்பட்ட தங்கத்திலே களிம்பு நீக்கப்பட்டவர்களா நீங்கள்? நாளைக்கு பார்ப்போமா?